ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலத்தில் இதற்கு முன்பாக அனுபவமிக்க மூத்த வீரர்களையே குறிவைத்து வாங்கி வந்த நிலையில் பலரும் அந்த அணியை வயதானவர்கள் அணி, டேடி ஆர்மி அணி என கிண்டலடித்து மீம்ஸ் போட்டு வந்தனர். ஆனால் அபுதாபியில் நடந்த ஐபிஎல் மினி ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வழக்கத்திற்கு மாறாக இளம் வீரர்களை குறிவைத்து வாங்கி பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர். அதிலும் கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் போன்ற 19-20 வயதே ஆன இளம் வீரர்களை போட்டி போட்டுக் கொண்டு 14 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலத்தில் வாங்கியது. யார் இந்த கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. 19 வயது வீரரான ராஜஸ்தானைச் சேர்ந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கார்த்திக் சர்மாவின் பெயர் அறிவித்ததுமே அவரை வாங்குவதற்கு சிஎஸ்கே ஆர்வம் காட்டியது. கொல்கத்தா அணியும் அதற்கு ஈடு கொடுத்து டஃப் கொடுத்த போதிலும் சிஎஸ்கே அணி இறுதி வரை போராடி 14 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு கார்த்திக் சர்மாவை வாங்கியது. அடிப்படை விலை 30 லட்சம் என்ற போதிலும் 14 கோடி வரை சிஎஸ்கே சென்று அவரை வாங்கியது ஏன் என பலருக்கும் கேள்வி எழுந்தது. 2025-2026 ஆண்டு சையத் முஸ்தாக் அலி கிரிக்கெட் தொடரில் கார்த்திக் சர்மா 5 இன்னிங்ஸ் விளையாடி 133 ரன்கள் அடித்திருக்கிறார். அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 160. ரஞ்சி கிரிக்கெட் போட்டியில் அறிமுக ஆட்டத்திலேயே கார்த்திக் சர்மா 113 ரன்கள் குவித்தார். இவர் சிக்ஸர் அடிக்கும் திறமையைக் கண்டு முன்னாள் கிரிக்கெட் வீரர்களான பீட்டர்சன், அஸ்வின் ஆகியோர் வியந்து பாராட்டியுள்ளனர். 2024-2025 விஜய் ஹசாரே தொடரில் 9 போட்டிகளில் விளையாடிய கார்த்திக் சர்மா 445 ரன்கள் அடித்து 55 ரன்கள் ஆவரேஜ் வைத்துள்ளார். தீபக் சாகர் நடத்தி வரும் கிரிக்கெட் அகாடமியில் கார்த்திக் சர்மா இணைந்து பயிற்சி செய்து வருகிறார். ஆனால் தீபக் சாகர் அறிவுறுத்தலின்படியே ஐபிஎல் அணிகள் இவரை வாங்கியிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தோனிக்கு பின்னர் விக்கெட் கீப்பர் இடத்தை கார்த்திக் சர்மா நிரப்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனையும் சிஎஸ்கே மனதில் வைத்திருக்கும் என சிஎஸ்கே ரசிகர்கள் இணையத்தில் பதிவிட்டு வருகின்றனர். மேலும் 20 வயதே ஆன உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆல்ரவுண்டர் பிரசாந்த் வீர் பெயர் ஏலத்தில் அறிவித்ததும் லக்னோ அணியும் மும்பை அணியும் அவரை வாங்க தீவிரம் காட்டினர். பின்னர் போதிய பணம் இல்லாததால் மும்பை அணி விலகியது. அதன் பின்னர் சென்னை அணியும் ஹைதராபாத் அணியும் போட்டி போட்டு ஏலம் கேட்டதில் இறுதியாக சென்னை அணி பிரசாந்த் வீரை 14 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியது. இடது கை பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டர் பின்னர் என அறியப்பட்ட பிரசாந்த் வீர் ஜடேஜாவின் இடத்தை நிரப்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சையத் முஸ்தாக் அலி கோப்பைக்கான T20 போட்டியில் பீகார் அணிக்கு எதிராக விளையாடிய இவர் 26 பந்துகளில் 40 ரன்கள் குவித்து அசத்தினார். ஜடேஜாவின் இடத்தை பூர்த்தி செய்ய 14 கோடிக்கு இவரை சிஎஸ்கே வாங்கியதாகவும் ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே பிரேவிஸ், நூர் அகமது, ஆயுஷ் மத்ரே போன்ற இளம் ரத்தங்கள் அணியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் ஆகிய இளம் வீரர்களும் இணைந்தது அணிக்கு கூடுதல் பலத்தை கொடுக்கும் என பலரும் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இன்னும் சிலர் இனி டேடி ஆர்மி கிடையாது, யங் ஆர்மி எனவும் மீம்ஸ் போட்டு வருகின்றனர். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.